நண்பர்களே, நீங்கள் தனியாக இருப்பதாக எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா? உங்களைச் சுற்றி மக்கள் இருந்தாலும் யாரும் உங்களுடையவர்கள் இல்லை என்பது போல. உங்களை பலவீனப்படுத்தும் தனிமையின் உணர்வு உங்கள் மிகப்பெரிய பலமாகவும் மாறக்கூடும் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? இந்த வீடியோவில் நாம் தனிமையை ஒரு புதிய கோணத்தில் பார்க்கப் போகிறோம். இது ஒரு சுமை அல்ல, மாறாக உங்களுக்கு நீங்களே தரும் ஒரு பொன்னான வாய்ப்பு. இதை புரிந்து கொள்ள நீங்கள் இந்த வீடியோவில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையையும் உணர வேண்டும். ஏனென்றால் இன்று நீங்கள் ஒருவேளை கேள்விப்படாத சில விஷயங்களை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தப் போகிறேன். முதலில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். மனிதன் தனியாக இருந்தபோதுதான் உலகின் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்தன. ஐன்ஸ்டீன் தனது தனிமையில் தனது கோட்பாடுகளை கண்டுபிடித்தார். சுவாமி விவேகானந்தர் தனிமையில் தனது ஆன்மாவின் ஆழத்தை உணர்ந்தார். மேலும் மகாத்மா புத்தர் ஏகாந்தத்தில்தான் தனது உள்மனதை வெளிப்படையச் செய்தார். இந்த நபர்களும் தனிமைக்கு பயந்திருந்தால் இது சாத்தியமாகி இருக்குமா? இல்லை. தோல்வியை ஒப்புக்கொள்வதற்கும் தனிமையை உங்கள் பலமாக மாற்றுவதற்கும் இதுதான் வித்தியாசம். ஆனால் கேள்வி என்னவென்றால், நாம் தனிமையை எவ்வாறு தழுவுவது? நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன். ஒரு கிராமத்தில் ரோஹன் என்ற சிறுவன் இருந்தான். ரோஹன் சிறுவயதிலிருந்தே மிகவும் துடிப்பானவன். ஆனால் அவன் வளர வளர அவனது வாழ்க்கையில் பொறுப்புகள் அதிகரிக்கத் தொடங்கின. நண்பர்கள் விலகிச் சென்றனர். மேலும் அவன் எல்லாவற்றிலிருந்தும் தனிமைப்படுத்தப்பட்டதாக உணரத் தொடங்கினான். அவன் தினமும் தனது அறையில் அடைந்து கிடந்து தனது தனிமையை சபித்தான். ஒரு நாள் அவனது பாட்டி அவனிடம் சொன்னாள், ரோஹன், இந்த உலகில் ஒவ்வொருவரும் தனியாகவே வருகிறார்கள், தனியாகவே செல்கிறார்கள். ஆனால் நீ தனியாக இருக்கும்போது உன் நேரத்தை என்ன செய்தாய் என்பதில்தான் வித்தியாசம் இருக்கிறது. இந்த வார்த்தை ரோஹனின் மனதில் ஆழமாக பதிந்தது. அவன் தனது தனிமையான நேரத்தை தனக்குள் மறைந்திருக்கும் படைப்பாற்றலை கண்டறிய பயன்படுத்தினான். அவன் எழுத ஆரம்பித்தான். மெல்ல மெல்ல அவனது கதைகள் மிகவும் பிரபலமாகி மக்கள் அவனது கதைகளில் தங்கள் வாழ்க்கையின் பிரதிபலிப்பை காணத் தொடங்கினர். தனிமை என்பது வெறும் உணர்வு மட்டுமல்ல, அது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு புதிய வடிவத்தை கொடுக்க வாய்ப்பளிக்கும் ஒரு சக்தி என்று இந்த கதை நமக்கு கற்பிக்கிறது. நீங்கள் உங்களுக்கு நேரம் கொடுக்கும்போது மற்றவர்களின் முன்னிலையில் சாத்தியமில்லாத ஒன்றை நீங்கள் செய்ய முடியும். மிகப்பெரிய சண்டையை ஒரு மனிதன் தனக்குள்ளேயே நடத்துகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். நீங்கள் இந்த சண்டையில் வெல்லும்போது உங்களை யாரும் தோற்கடிக்க முடியாது. தனிமையில் நீங்கள் உங்கள் பலவீனங்களை அடையாளம் காண முடியும், உங்கள் பலத்தை மேம்படுத்த முடியும், மேலும் உங்கள் இலக்குகளை தீர்மானிக்க முடியும். ஆனால் இந்த பயணத்தில் மிக முக்கியமானது உங்கள் சிந்தனையை நேர்மறையாக வைத்திருப்பதுதான். தனிமை உங்களை உடைக்கலாம், ஆனால் நீங்கள் அதை சரியான கண்ணோட்டத்தில் பார்த்தால் அது உங்களை உருவாக்கவும் முடியும். நீங்கள் தியானம் செய்யலாம், யோகா செய்யலாம், அல்லது புதிய விஷயங்களை கற்கலாம். நீங்கள் துக்கமாக இருக்க செலவழிக்கும் நேரத்தை உங்களை மேம்படுத்த பயன்படுத்துங்கள். இந்த வீடியோவின் இறுதி வரை உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய விலைமதிப்பற்ற ஆலோசனைகளை நான் உங்களுக்கு வழங்குவேன். எனவே இதை முழுவதுமாக பாருங்கள். ஏனெனில் இது வெறும் வீடியோ அல்ல, இது உங்கள் சொந்தக் கதையை புதிதாக எழுதுவதற்கான ஒரு ஆரம்பம். மேலும் இது தனிமையை பற்றியது மட்டுமல்ல, இது உங்களுக்குள் மறைந்திருக்கும் அந்த தன்னம்பிக்கையை பற்றியது. இது நீங்கள் புறக்கணித்துக் கொண்டிருக்கும் அந்த படைப்பாற்றலை பற்றியது. இது நீங்கள் விழும் ஒவ்வொரு முறையும் எழுந்து நிற்கச் சொல்லும் அந்த ஆற்றலை பற்றியது. இந்த வீடியோ முடிவடையும் போது நீங்கள் தனியாக இல்லை என்பதை உணர்வீர்கள். உங்கள் தனிமைதான் உங்கள் சிறந்த துணை. மேலும் அடுத்த வீடியோவில் உங்கள் தனிமையை நீங்கள் இன்னும் ஆழமாக எவ்வாறு புரிந்து கொள்வது என்பது பற்றி விவாதிப்போம். எனவே நினைவில் வையுங்கள், நீங்கள் தனியாக இல்லை. உங்கள் தனிமையே உங்கள் உண்மையான பலம். அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், அதை உங்கள் புதிய அடையாளமாக ஆக்குங்கள். தனிமையில்தான் ஒரு மனிதன் தனது உண்மையான அடையாளத்தை கண்டறிகிறான் என்று சொல்லப்படுகிறது. நாம் நம்மை புரிந்து கொள்ளவும் நம்முடன் இணையவும் சில சமயங்களில் கடவுள் நம்மை தனிமையாக விட்டுவிடுகிறார் என்பதை நீங்கள் நம்புவீர்களா? இன்று நான் உங்கள் மனதை தொடும், உங்கள் வாழ்க்கையில் தனிமையின் அர்த்தத்தையே மாற்றியமைக்கும் ஒரு கதையைச் சொல்லப் போகிறேன். இது சாவன் என்பவனின் கதை. சாவன் ஒரு சிறிய நகரத்தைச் சேர்ந்த பையன். அவன் மற்றவர்களைப் போலவே ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்து வந்தான். அவனுக்கு ஒரு மகிழ்ச்சியான குடும்பம் இருந்தது, நண்பர்கள் இருந்தார்கள், படிப்பிலும் அவன் நன்றாக இருந்தான். ஆனால் காலம் செல்ல செல்ல அவனது வாழ்க்கையில் மாற்றங்கள் வரத் தொடங்கின. அவனது தந்தை வேறு நகரத்திற்கு மாற்றப்பட்டார்.
நண்பர்கள் விலகிச் சென்றனர். அவனது சொந்தக் குடும்பமும் படிப்படியாக அவர்களின் வேலைகளில் மூழ்கத் தொடங்கியது. எப்போதும் மக்களால் சூழப்பட்டிருந்த சாவன் இப்போது தனிமையின் மௌனத்துடன் போராடிக் கொண்டிருந்தான். இது ஏன் நடக்கிறது என்று சாவனுக்கு புரியவில்லை. அவனது வாழ்க்கையில் எல்லாம் முடிந்துவிட்டது போல் உணர்ந்தான். அவன் தனியறையில் அமர்ந்து தனக்குத்தானே கேள்விகள் கேட்டுக்கொண்டான். கடைசியில், எனது தவறு என்ன? அனைவரும் என்னை விட்டுச் செல்லும் அளவுக்கு நான் அவ்வளவு மோசமானவனா? இந்த தனிமை அவனுக்குள் ஒரு ஆழமான சோகத்தையும் அமைதியின்மையையும் நிரப்பியது. ஒரு நாள் அவன் பூங்காவில் அமர்ந்திருந்தபோது ஒரு சிறிய பறவை தனது கூட்டில் தனியாக அமர்ந்திருப்பதை அவன் கண்டான். ஆனால் அது சோகமாக இல்லை. அது மீண்டும் மீண்டும் பறந்து சென்று மரக்கிளைகளில் இருந்து குச்சிகளை கொண்டு வந்து தனது கூட்டை கட்டியது. அந்த பறவையும் தனியாகத்தான் இருந்தது. ஆனால் அது தனது தனிமையை தனது பலமாக மாற்றிக்கொண்டது என்பதை சாவன் முதன்முதலில் உணர்ந்தான். காலம் வரும்போது அதில் அமைதி காணும் பொருட்டு அது தனது கூட்டை தயார் செய்து கொண்டிருந்தது. இந்த சம்பவம் சாவனை உலுக்கியது. தனிமை நம்மை உடைப்பதற்காக வருவதில்லை என்பதை அவன் புரிந்து கொண்டான். அது நம்மை நாமே உருவாக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பை வழங்குகிறது. அன்றிலிருந்து அவன் தனது தனிமையை தனது பலவீனமாக அல்ல, தனது பலமாக மாற்றுவது என்று தீர்மானித்தான். அவன் படிப்பில் கவனம் செலுத்த ஆரம்பித்தான். புதிய புத்தகங்களை படிக்க ஆரம்பித்தான். இசை கற்றுக்கொண்டான். மெல்ல மெல்ல அவனது வாழ்க்கையில் மாற்றங்கள் வரத் தொடங்கின. ஆனால் கதை இத்துடன் முடிவடையவில்லை. சாவன் தனிமையில் கற்றுக்கொண்டது அனைவருக்கும் ஒரு பாடம். தனிமை என்பது ஒரு வெற்று கேன்வாஸ் போல, அதில் உங்கள் வாழ்க்கையின் வண்ணங்களை நிரப்ப முடியும் என்று அவன் உணர்ந்தான். தனிமையான நேரம் என்பது உங்கள் ஆன்மாவின் குரலை கேட்கக்கூடிய ஒரு பொக்கிஷம் என்பதையும் அவன் புரிந்து கொண்டான். ஒரு நாள் சாவன் ஒரு பெரிய போட்டியில் பங்கேற்றபோது அவன் தன் தயாரிப்புகளால் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினான். அவனுக்கு பரிசு கிடைத்தது. ஆனால் அதைவிட அவன் அடைந்தது தனக்குத்தானே நம்பிக்கை. தனியாக இவ்வளவு தயாரிப்பை எப்படி செய்தாய் என்று மக்கள் அவனிடம் கேட்டபோது அவன் சிரித்துக்கொண்டே சொன்னான், எனது தனிமையே எனது சிறந்த நண்பன். அது என்னை எனக்கே அறிமுகப்படுத்தியது. எனது உண்மையான பலத்தை உணரச் செய்தது. தனிமை என்பது வெறும் உணர்வு மட்டுமல்ல, அது ஒரு பலம் என்று சாவனின் கதை நமக்கு கற்பிக்கிறது. இது நமது பலவீனங்களை எதிர்த்து போராடவும் நமக்கு நாமே ஒரு புதிய திசையை வழங்கவும் வாய்ப்பளிக்கிறது. எனவே நீங்களும் யோசியுங்கள், உங்கள் தனிமைக்கு ஒரு புதிய திருப்பத்தை கொடுக்க முடியுமா? அதை உங்கள் படைப்பாற்றல் மற்றும் தன்னம்பிக்கையின் திசையில் கொண்டு செல்ல முடியுமா? ஒருவேளை உங்கள் கதையும் சாவனைப் போல வேறு ஒருவருக்கு உத்வேகமாக மாறலாம். இந்த கதையிலிருந்து மற்றொரு விஷயமும் வெளிப்படுகிறது. தனிமை என்பது ஒரு நிலை மட்டுமல்ல, அது ஒரு வாய்ப்பு. இது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு புதிய திசையை கொடுக்கக்கூடிய நேரம். இங்கிருந்துதான் நமது அடுத்த விவாதம் தொடங்கும். அடுத்த முறை தனிமை நம்மை நாமே இன்னும் ஆழமாக அறிந்து கொள்ள எவ்வாறு வாய்ப்பளிக்கிறது என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். மேலும் அதை உங்கள் சுய வளர்ச்சியின் ஊடகமாக எவ்வாறு பயன்படுத்தலாம். நண்பர்களே, நமது ஆழமான உரையாடல்கள், நமது ஆழமான பயங்கள் மற்றும் நமது அழகான கனவுகள் நாம் தனியாக இருக்கும்போது மட்டுமே வெளிப்படுகின்றன என்று நீங்கள் எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா? ஒருவேளை இதனால்தான் தனிமை நம்மை மிகவும் நேர்மையானவர்களாக ஆக்குகிறது. இன்று நாம் தனிமையுடன் தொடர்புடைய ஒரு அம்சத்தை பற்றி பேசுவோம். அது உங்களை உங்களுடனும் மற்றவர்களுடனும் ஆழமான மட்டத்தில் இணைக்கும். சாவனின் கதை அத்துடன் முடிவடையவில்லை. அவன் தனது தனிமையை தனது பலமாக மாற்றிக்கொண்டிருந்த போது அவன் இன்னொரு விலைமதிப்பற்ற விஷயத்தை கற்றுக்கொண்டான். மற்றவர்களுடன் ஆழமாக இணையும் கலை. இந்த தொடர்பு வெறும் வார்த்தைகளுக்குள் அடங்கவில்லை. அது உணர்ச்சிகள் மற்றும் புரிதலை பற்றியது. ஒரு நாள் சாவன் தனது குருஜியிடம் சென்று அவரிடம் கேட்டான், குருஜியே, நான் தனியாக இருந்தபோது என்னை புரிந்து கொண்டேன். ஆனால் இப்போது மக்கள் ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டிருந்தாலும் தனிமையாகவே இருக்கிறார்கள் என்பதை நான் காண்கிறேன். அது ஏன்? குருஜி சிரித்துவிட்டு சொன்னார், சாவன், பேசுவது மற்றும் இணைவது இரண்டு வெவ்வேறு விஷயங்கள். இணைவதற்கு வெறும் வார்த்தைகள் அல்ல, உணர்வுகளின் பரிமாற்றம் இருக்க வேண்டும். நாம் உண்மையில் கேட்கும் கலையை கற்றுக்கொள்ளும்போது இது நடக்கும். சாவன் அவரது வார்த்தைகளை பற்றி யோசித்தான். நாம் பெரும்பாலும் பதிலளிப்பதற்காகவே கேட்கிறோம், மற்றவர்களை கேட்பதற்காக அல்ல என்று அவன் உணர்ந்தான். இதனால்தான் நமது உரையாடல்கள் ஆழமாக இருப்பதில்லை.
நாம் நமக்குள் இருக்கும் குரலை கேட்க கற்றுக்கொள்ளும்போதுதான் மற்றவர்களை உண்மையான அர்த்தத்தில் கேட்க முடியும் என்பதையும் அவன் அறிந்தான். ஒரு நாள் சாவன் இந்த படிப்பினையை செயல்படுத்த முடிவு செய்தான். அவன் எப்போதும் அமைதியாக இருக்கும் தனது நண்பனுடன் நேரத்தை செலவிட்டான். எந்தவித குறுக்கீடும் இல்லாமல் அவனது முழு பேச்சையும் கேட்டான். அன்று அவனது நண்பன் வேறு யாருடனும் பகிர்ந்து கொள்ளாத தனது மனதின் ஆழமான விஷயத்தை அவனிடம் சொன்னான். நாம் யாரையும் மதிப்பிடாமல் எந்தவித இடையூறும் இல்லாமல் கேட்கும்போது அவர்களுடன் ஆழமான உறவை ஏற்படுத்திக் கொள்கிறோம் என்று சாவன் உணர்ந்தான். குருஜி அவனுக்கு மேலும் ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்தார். அவர் சொன்னார், சாவன், ஆழமான உரையாடல்கள் வெறும் வார்த்தைகளால் மட்டுமல்ல, நமது கண்கள், நமது உடல் மொழி மற்றும் நமது இருப்பு ஆகியவற்றாலும் நிகழ்கின்றன. நீங்கள் உண்மையிலேயே ஒருவருடன் இருக்கும்போது நீங்கள் முழுமையாக அவர்களுடன் இருக்கிறீர்கள் என்பதை அவர்கள் உணர வேண்டும். இதுதான் உண்மையான தொடர்பு. இதை புரிந்து கொண்ட பிறகு சாவன் தன்னை சுற்றியுள்ள மக்களுடன் இணைய முயற்சித்தாள். அவன் மக்களுடன் நேர்மையாகவும் முழு இருப்போடும் பேசும்போது அவர்களின் கண்களில் ஒரு தனித்துவமான பிரகாசம் வருவதைக் கண்டான். அவர்களின் வார்த்தைகளுக்கு மதிப்பு உள்ளது என்று அவர்கள் உணர்கிறார்கள். சாவன் மேலும் ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டான். ஆழமான உரையாடல்கள் மற்றவர்களுடன் மட்டுமல்ல, தனக்குள்ளும் இருக்க வேண்டும் என்று அவன் கண்டான். அவன் ஒவ்வொரு இரவும் தனக்குத்தானே நேரம் ஒதுக்க ஆரம்பித்தான். அவன் தனது தவறுகளைப் பற்றி யோசித்தான், தனது கனவுகளை காகிதத்தில் எழுதினான், மேலும் தனது உணர்வுகளை புரிந்து கொள்ள முயன்றான். இது அவனுக்கு தன்னம்பிக்கை மற்றும் சுய அறிவின் மிகப்பெரிய கருவியாக மாறியது. எனவே உங்கள் வாழ்க்கையில் ஆழமான உரையாடல்களை உங்களால் உருவாக்க முடியுமா? நீங்கள் வெறுமனே கேட்கிறீர்களா அல்லது உண்மையில் மற்றவர்களை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறீர்களா? உங்கள் தனிமையை உங்களை உங்களுடனும் மற்றவர்களுடனும் ஆழமான மட்டத்தில் இணைக்கும் அளவிற்கு கொண்டு செல்ல முடியுமா? அடுத்த விவாதத்தில் ஆழமான உரையாடல்கள் உறவுகளை உருவாக்குவது மட்டுமல்ல என்பதை பற்றி அறிந்து கொள்வோம். நினைவில் கொள்ளுங்கள், ஆழமான உரையாடல்கள் நம் வேர்களுடன் நம்மை இணைக்கின்றன. இது தனிமையை தன்னம்பிக்கை, படைப்பாற்றல் மற்றும் சுய வளர்ச்சியுடன் இணைக்கும் பாலம். நண்பர்களே, தனிமை என்பது ஒரு துணை. அதை சரியாக ஏற்றுக்கொண்டால் அது உங்கள் மிகப்பெரிய பலமாக மாற முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? இன்று நாம் உங்கள் தனிமையை ஒரு அனுபவமாக மட்டுமல்லாமல் உங்கள் வாழ்க்கையை மாற்றியமைக்கும் சக்தியாக மாற்றக்கூடிய சில வழிகளைப் பற்றி பேசுவோம். முந்தைய கதையில் சாவன் தனது தனிமையை ஆழமான உரையாடல்கள் மற்றும் சுய தொடர்பின் ஊடகமாக உருவாக்கினான். ஆனால் இது வெறும் கதை அல்ல, இது ஒரு பாடம். தனிமை எல்லோரின் வாழ்விலும் வருகிறது. ஆனால் அதை உணர்ந்து சரியாக பயன்படுத்துபவர்கள் மட்டுமே தங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வருகிறார்கள். தனிமையை பலமாக்குவதற்கான ஆலோசனைகள். முதல் ஆலோசனை, உங்கள் தனிமையை ஒரு வெற்று கேன்வாஸ் போல பாருங்கள். உங்களிடம் நேரமும் இடமும் இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை சேர்க்க விரும்புகிறீர்கள் என்று உங்களிடம் கேளுங்கள். உங்கள் கனவுகள் மற்றும் இலக்குகளைப் பற்றி சிந்தியுங்கள். நீங்கள் எப்போதும் ஓவியம் வரைய விரும்பினால் இதுதான் சரியான நேரம். உங்களுக்கு இசையில் ஆர்வம் இருந்தால் அதை உங்கள் துணையாக்குங்கள். தனிமை கூட்டத்தில் தொலைந்து போகும் வாய்ப்பை உங்களுக்கு வழங்குகிறது. இரண்டாவது வழி, தனிமையான நேரத்தை சுய பகுப்பாய்வுக்கான நேரமாக மாற்றுவது. உங்கள் அன்றாட நிகழ்வுகளைப் பற்றி சிந்தியுங்கள். உங்களை தொந்தரவு செய்யும் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு டைரியை எடுத்து அதில் உங்கள் எண்ணங்களை எழுதுங்கள். இந்த செயல்முறை உங்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ள உதவுவது மட்டுமல்லாமல் உங்களுக்கு மன அமைதியையும் அளிக்கும். சாவன் இதையே செய்தான். அவன் தனது எண்ணங்களை வார்த்தைகளாக மாற்றி தனது மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கான தீர்வு தனக்குள்ளேயே மறைந்திருப்பதைக் கண்டான். மூன்றாவது ஆலோசனை, உங்கள் உடலையும் மனதையும் கவனித்துக் கொள்ளுங்கள். தனிமையின் சரியான பயன்பாடு என்பது உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த அதை பயன்படுத்துவதுதான். காலையில் எழுந்து யோகா செய்யுங்கள், தியானம் செய்யுங்கள், அல்லது உங்கள் உடலையும் மனதையும் பலப்படுத்தும் ஒரு உடற்பயிற்சியை செய்யுங்கள். இது உங்கள் ஆற்றலை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் உங்களை தன்னம்பிக்கை உள்ளவராகவும் சுயசார்பு உள்ளவராகவும் மாற்றும். நான்காவது வழி, புதியதை கற்றுக்கொள்ள தைரியம் கொள்வது. தனிமை என்பது உங்கள் வரம்புகளை நீங்கள் சவால் செய்யக்கூடிய ஒரு நேரம். நீங்கள் ஆன்லைன் வகுப்புகளை எடுக்கலாம், ஒரு புதிய மொழியை கற்கலாம், அல்லது ஒரு புதிய கலையில் தேர்ச்சி பெறலாம். இது உங்களை பிஸியாக வைத்திருப்பது மட்டுமல்லாமல் உங்கள் திறமைகளையும் அதிகரிக்கும். ஐந்தாவது மற்றும் மிக முக்கியமான ஆலோசனை, உங்கள் தனிமையை
மற்றவர்களின் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வருவதற்கான வழிமுறையாக மாற்றுவது. தேவைப்படுபவருக்கு உதவுங்கள். உங்கள் கதையை யாருக்காவது சொல்லுங்கள் அல்லது ஒரு நிறுவனத்துடன் இணையுங்கள். நீங்கள் மற்றவர்களின் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வரும்போது உங்கள் தனிமை தானாகவே இருக்கிறது. எனவே உங்கள் தனிமையை உங்கள் பலமாக மாற்ற நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? அதை நீங்கள் படைப்பாற்றல், சுய இணைப்பு மற்றும் தன்னம்பிக்கையின் ஊடகமாக மாற்ற முடியுமா? இந்த பயணத்தில் ஒவ்வொரு அடியிலும் உங்களுக்கு வாய்ப்பு உள்ளது. உங்கள் தனிமையை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதை புரிந்து கொள்ளுங்கள், அதை உங்கள் மிகப்பெரிய பலமாக மாற்றுங்கள். இங்கிருந்துதான் நமது அடுத்த விவாதம் தொடங்கும். நம் தனிமையை ஆழமான அர்த்தம் மற்றும் சுய வளர்ச்சியின் ஊடகமாக எவ்வாறு மாற்றலாம்? நினைவில் கொள்ளுங்கள், தனிமை என்பது ஒரு பலம். அதை சரியாக பயன்படுத்தினால் அது உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆசீர்வாதமாக மாறும். தனிமை ஒரு இருண்ட குகை போல இருக்கலாம். அங்கு முதல் அடியில் பயத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஆனால் நீங்கள் அந்த குகைக்குள் செல்ல செல்ல அதில் எண்ணற்ற பொக்கிஷங்கள் மறைந்திருப்பதை கண்டுபிடிப்பீர்கள். இந்த பொக்கிஷங்கள் உங்கள் பலம், உங்கள் படைப்பாற்றல் மற்றும் உங்கள் உண்மையான அடையாளம். தனிமை ஒரு சாபம் அல்ல என்று சாவனின் பயணம் நமக்கு கற்றுக் கொடுத்தது. இது நம்மை நம்முடன் இணைக்கும் ஒரு துணை, மேலும் மற்றவர்களுடன் இணையும் பலத்தையும் இது கொடுக்கிறது. நீங்கள் உங்கள் உள் குரலை கேட்கத் தொடங்கும்போது உலகின் சத்தமான குரல்கள் மங்கத் தொடங்குகின்றன. மேலும் இதுதான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆழமான மாற்றத்தை கொண்டுவர நீங்கள் தயாராக இருக்கும் தருணம். ஆழமான உரையாடல்கள் மற்றவர்களுடன் மட்டுமல்ல, உங்களுடன் பேசுவதும் அவசியம். நீங்கள் உங்களுக்குள் எட்டிப் பார்த்து உங்கள் பயம், பாதுகாப்பின்மை மற்றும் கனவுகளை எதிர்கொள்ளும்போது உங்களை ஒரு புதிய வெளிச்சத்தில் பார்க்கிறீர்கள். மேலும் இந்த வெளிச்சம் உங்களை மற்றவர்களுடன் ஆழமாக இணையும் பலத்தை அளிக்கிறது. இந்த பயணத்தில் மிகப்பெரிய பாடம் என்னவென்றால், உங்கள் தனிமையை புரிந்து கொண்டு அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்போது உலகில் உள்ள ஒவ்வொரு தனிமையான மனிதனுடனும் நீங்கள் இணைகிறீர்கள். ஏனென்றால் தனிமை என்பது ஒவ்வொரு மனிதனும் புரிந்து கொள்ளும் ஒரு மொழி. நீங்கள் இந்த மொழியில் மற்றவர்களுடன் பேசும்போது அவர்களின் இதயத்திற்கு மட்டுமல்ல, அவர்களின் ஆன்மாவிற்கும் சென்றடைகிறீர்கள். எனவே இன்று இந்த வீடியோவை ஒருவேளை உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சிந்தனையுடன் முடிப்போம். தனிமை ஒரு தண்டனை அல்ல, அது ஒரு ஆசீர்வாதம். இது உங்களை நீங்களே கண்டறியவும், உங்கள் பலத்தை அடையாளம் காணவும், மற்றவர்களுடன் உண்மையான தொடர்பை உருவாக்கவும் வாய்ப்பளிக்கிறது. அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், அதை உங்கள் மிகப்பெரிய பலமாக்குங்கள். நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் உங்கள் ஆன்மாவுடன் இணையும்போதுதான் மற்றவர்களின் ஆன்மாவை அடைய முடியும். இதுவே வாழ்க்கையின் ஆழமான தொடர்பு. அடுத்த முறை நீங்கள் தனியாக இருக்கும்போது அதற்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள். ஒருவேளை அது உங்கள் வாழ்க்கையின் மிக அழகான பயணத்தின் தொடக்கமாக இருக்கலாம். இந்த வீடியோ உங்களை ஊக்கப்படுத்தியிருந்தால், நீங்களும் உங்கள் வாழ்க்கையை மேலும் மேம்படுத்த விரும்பினால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். இங்கே நீங்கள் உங்கள் சிந்தனையை மாற்றுவது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய திசையை வழங்கவும் உதவும் வீடியோக்களை காண்பீர்கள். ஒவ்வொரு வாரமும் புதிய மற்றும் ஊக்கமளிக்கும் உள்ளடக்கத்திற்காக சப்ஸ்கிரைப் பொத்தானை அழுத்தி இந்த பயணத்தில் எங்களுடன் ஒரு பகுதியாக இருங்கள். இது உங்கள் சேனல்தான். இங்கு நாம் அனைவரும் ஒன்றாகச் சேர்ந்து முன்னேற உத்வேகம் பெறுகிறோம். எனவே இந்த பயணத்தில் எங்களுடன் இணையுங்கள், மாற்றத்தின் ஒரு பகுதியாக மாறுங்கள்.